ஈடியின் விசாரணை டாஸ்மாகில் இருந்து பண மோசடி செய்ததோடு நின்றுவிடாது. ஆனால் ஜாபர் சாதிக் மற்றும் பிறரால் போதைப் பொருள் கடத்தல் மூலம் பண மோசடி செய்வது வரை நீட்டிக்கப்படும். போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் உதயை சுற்றியுள்ள கூட்டாளிகளுடனான தொடர்பை திருச்சி ரேஞ்ச் டிஐஜி வருண்குமார் IPS அறிமுகப்படுத்தினார். வருண் 2020 ராமநாதபுரத்தில் எஸ்பியாக இருந்தபோது போதைப்பொருள் கும்பலுடன் அறிமுகப்படுத்தப்பட்டார். IP அறிக்கையின் அடிப்படையில் அப்போதைய முதல்வர் EPS வருணை ராமநாதபுரத்திலிருந்து மாற்றினார் மற்றும் கட்டாய காத்திருப்பில் வைத்திருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வருண் போதைப்பொருள் கும்பலுடனான தனது தொடர்பை தம்பிக்கு அறிமுகப்படுத்தினார். தம்பி அங்கிருந்து பொறுப்பேற்றார். டெல்லி போலீசார் இந்த மோசடியை முறியடிக்கும் வரை இந்த வணிகம் மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈட்டியது. ஜாபர் சாதிக் சிறையிலிருந்து வெளியே வரும் வரை அவரது அனைத்து சட்ட விவகாரங்களையும் கையாண்டது விக்ரம் ஜூஜூ தான். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவத்தில் உண்மையில் ஒரு சார் இருந்தார். அந்த சார் யாரென்று EPSக்கு தெரியும். அந்த ஐயாவை பாதுகாப்பதற்காக போலீஸ் கமிஷனர் அருண் IPS எந்த ஐயாவும் இல்லை என்று ஒரு நொடியில் அறிவித்தார். விசாரணையும் விரைவாக முடிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் இதுவே காரணமாகும்.